Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா LibreOffice Calcல காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலாஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் சேர்ந்ததா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கறோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கிரியேட் பண்றதுனா நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கறேன் காம்ப்ளெக்ஸ். இதல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆர்குமென்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய ஆர்குமென்ட் பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 அப்படிங்கறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய ஆர்குமென்ட் பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் பாத்தீங்கன்னா 4 அப்படிங்கறது கொடுத்துறேன். கொடுத்து நம்ம என்டர் பண்ணா போதும் நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல கிரியேட் ஆயிடும். அதாவது 3 + 4a அப்படிங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கிரியேட் ஆயிடும். அடுத்து பார்க்க போற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா im real அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம கொடுத்திருக்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து அந்த ரியல் பார்ட்ட மட்டும் தனியா ஸ்ப்ளிட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் நம்ம im real அப்படிம்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம தனியா ஸ்ப்ளிட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். im real அப்படிங்கற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கறேன். இதல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த B4 அப்படிங்கற செல் இருக்கு. அப்ப B4 அப்படிங்கற செல் இதுக்குள்ள கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 3 அப்படிங்கற அந்த ரியல் பார்ட் மட்டும் நமக்கு தனியா ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். அடுத்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இமேஜினரி அப்படிங்கற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா சேம் im real ஃபங்க்ஷன் மாதிரியே தான். ஆனா இத யூஸ் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்ட தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இமேஜினரி அப்படிங்கற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கறேன். இதல பாத்தீங்கன்னா நான் ஆர்குமென்ட்டா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துக்கறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு B4 அப்படிங்கற செல் இருக்கு. அப்ப B4 அப்படிங்கற செல்ல கொடுத்துட்டு என்டர் கொடுக்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா அந்த 4 அப்படிங்கற அந்த இமேஜினரி பார்ட் மட்டும் நமக்கு தனியா கிடைச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா imabs அப்படிங்கற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அப்சல்யூட் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம அந்த imabs அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஈக்குவல் imabs அப்படிங்கற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கறேன். இதல பாத்தீங்கன்னா ஆர்குமென்ட்டா நம்மளோட அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துக்கறேன். B4 அப்படிங்கற செல் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா அந்த அப்சல்யூட் வேல்யூ 5 அப்படிங்கற அந்த ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா im conjugate அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் வேல்யூ ஃபைண்ட் பண்றது ஃபங்க்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் im conjugate அப்படினு சொல்றோம். ஈக்குவல் im conjugate அப்படிங்கற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். இதல பாத்தீங்கன்னா ஆர்குமென்ட்டா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு B4 அப்படிங்கற செல் இருக்கு. அப்ப அந்த செல்ல கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணா போதும் அதனுடைய கான்ஜுகேட் வேல்யூ கிடைச்சிரும். அதாவது கான்ஜுகேட் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் ஆகுற வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கான்ஜுகேட் வேல்யூ அப்படினு சொல்றோம். நம்ம இந்த im conjugate அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலாஸ் பத்தி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் பத்தி பார்ப்போம். அடுத்து फ्रेंड्स இதோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स யூடியூப்ல எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.